அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்பதுண்டு, என்னுடைய உபாசன தெய்வத்தை நான் எப்படி கண்டுபிடிப்பது? இதுக்கு பல வகைகள் இருக்குது, பல வழிமுறைகள் இருக்குது. இதில் ஒரு எளிமையான வழிமுறை இரவு தூங்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறதுக்கு எந்த சாமியை நான் வழிபாடு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 3 முறை கேட்டுட்டு படுத்து தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்தவுடனே அந்த டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு போய் செடிக்கு தண்ணியில் தண்ணி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி 48 நாளுக்கு செய்யுங்க. 48 நாள் நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இது எப்படி காட்டும் அப்படின்னா, சகுனமாகவோ நிமித்தமாகவோ உங்களுடைய வாழ்க்கையில் காட்டும். அது எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு டிவிலேயோ மொபைல்லையோ சோஷியல் மீடியாலேயோ இல்லது ஆட்டோ பின்னாடியோ இல்லை பஸ்லேயோ உங்களுக்கு இது நிமித்தமாக உங்களுக்கு அது காட்டும். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கோயிலோட பிரசாதம் சொல்லி எடுத்துன்னு திருநூறோ குங்குமமோ கொடுப்பாங்க. இல்லை அந்த கோயில் பற்றி யாராவது 2 பேர் உங்கள் காது பட பேசுவாங்க. அப்போது இந்த 48 நாள் நீங்கள் செய்யும் போது இந்த மாதிரியும் வரலாம். கூடவே கனவுகள்லேயும் அந்த தெய்வம் உங்களுக்கு காட்டும். அப்போ நீங்கள் அந்த தெய்வத்தை பிடிச்சிக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னா உடனே அதுதான் சொல்லி முடிவுக்கு வரக்கூடாது. ஒரு 48 நாள் நீங்கள் செய்ய அடிக்கடி இது உங்களுக்கு ரூபமாக காட்ட நீங்கள் அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கலாம். உங்களுடைய மனசு ஏற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த தெய்வத்தை இதுதான் என்னோட தெய்வன்றதை நம்ம புரிஞ்சு நம்ம பண்ணணும். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தெய்வத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் இந்த சாமியை கும்பிட்றேன் அந்த மாதிரி சொல்லாமல் இதை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய உபாசனை தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.